அது சுந்தர்வனம் என்ற அழகான கிராமம். அந்த கிராமத்தில் மின்சாரமே கிடையாது. அதால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அன்றாட வேலைகளையும் தேவைகளையும் காலையிலேயே முடிச்சுக்குவாங்க. நைட் ஆச்சுன்னா ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இல்லைன்னா வீட்டு வாசலில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏப்பா பேராண்டி, பள்ளிக்கூடம் கிளம்பிட்டியா? சரி பார்த்து சீக்கிரமாக வீடு திரும்பு. விளையாடிட்டு வரேன்னு ரொம்ப நேரமாக்கிடாத. அப்புறமா இருட்டாயிடுச்சுன்னா வீடு திரும்புறது ரொம்ப கஷ்டம். சரியா? சீக்கிரம் பார்த்து போயிட்டு வா. அட பாட்டி, நீ ஏன் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்க? நான் இருட்டில் கூட பத்திரமா வீடு வந்து சேருவேன். சரி, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். அப்படி பாட்டியோட பேரன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புனதும் பாட்டி அவங்க நண்பர்கள்கிட்ட பேசுறதுக்காக மரத்தடிக்கிட்ட போனாங்க. சாந்தி பாட்டி, உனக்கு ஒன்று தெரியுமா? நேற்று சுஜாவோட பையன் கிணத்துல விழுந்துட்டான். எப்படியோ அவனை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இதே மாதிரி திரும்பவும் நடந்தால் என்ன பண்ணுறது சொல்லு? நம்ம கிராமத்தில் மின்சாரமே கிடையாது. நம்ம ஊர் ஜமீன்தார்கிட்ட சொன்னால் அவரும் வந்துரும்னு சொல்கிறாரு, வரவே மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியலையே. இப்படியே நம்ம காலம் ஓடிடுமோ? அட கோமதி, நீ சொல்கிறது சரிதான். நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போயிடும் போல். இந்த ஊரை விட்டு போகவும் மனசு வரல. பிறந்ததுலேருந்து இங்கேயே இருந்துட்டோம். ஆனாலும் இங்கே பாதிப்பும் அதிகமாக இருக்குது. சரி, வேணும்னா நம்ம ஊர் மக்களை திரட்டி இன்னொரு வாட்டி ஜமீன்தார் கையில் போய் பேசி பார்ப்போம், வரியா? அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டு பேரும் ஊர் மக்களை திரட்டி ஜமீன்தாரை பார்க்க போனாங்க. அட என்ன, ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா வந்த மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனை சொல்லுங்க, கேட்போம். ஐயா, எல்லாம் பழைய பிரச்சனை தாங்க. மின்சாரம் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. நீங்கள் மேல் அதிகாரிகள் கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. உங்கள் பிரச்சனை இதுதானா? சரி சரி, நான் பேசுகிறேன். நீங்கள் இப்போ கிளம்புங்க. மின்சாரம் வரும்போது வரும். பார்த்தீங்களா, இந்த ஊர் தலைவர் எப்போவுமே மின்சாரம் பற்றி பேசினா நம்மளை தேத்தி விடுறதில் தான் இருப்பார். என்ன பண்ணுறது, இப்படியே போயிடும் போல். சரி, எனக்கு இருட்டாயிடுச்சு, வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்களும் கிளம்புங்க. இப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. பாட்டியும் வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அட, என் பேரனுக்கு எப்போயோ பள்ளிக்கூடம் முடிஞ்சிருக்குமே, இன்னும் வீட்டுக்கே வரலை. நண்பர்கள் கூட விளையாடினா கூட இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பானே, ஆளையே காணும். சரி, வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்ச பாட்டி பேரனை தேடி போனாங்க. ஊர் முழுக்க தேடி பார்த்தாங்க. பேரனை சுத்தமாக காணவே இல்லை. அதால் காட்டுக்குள்ளே போய் தேடுவோன்னு காட்டுக்குள்ளே போய் தேட போனாங்க. எப்பா பேராண்டி, எதுக்கு இப்போ காட்டுக்குள்ளெல்லாம் விளையாடுறதுக்காக வர? நைட்டு இருட்டிட்டுனா எப்படி வீடு திரும்ப முடியும் சொல்லு? இப்போ நீயும் நானும் சேர்ந்தே காட்டில் மாட்டிக்கிட்டோம். சரி வா, சீக்கிரம் போய் வீட்டு சேருவோம் அப்படின்னு பாட்டி பேரனை திட்டினாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டை நோக்கி நடந்தாங்க. அப்போ தான் பாட்டிக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அடடா, யாரோட ஃபேக்ட்ரி இது? மின்சாரம்லாம் ஓடுது. நம்ம கிராமத்தில் தான் மின்சாரமே கிடையாதே, இங்கே மட்டும் எப்படி ஓடுதுன்னு தெரியலையே. சரி, யாரோடதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்ச பாட்டி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாங்க. இந்த ஊர் மக்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். இங்கே 2 வருஷமாக ஃபேக்ட்ரி நடத்துகிறேன், ஒருத்தர் கூட தெரியல பாரேன். இப்படி ஜமீன்தார் ஊர் மக்களை பேசினதை கேட்ட பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவங்களுடைய பேரனை ஊர் மக்களை போய் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அவங்க அங்கே இருந்து அந்த ஜமீன்தாரையே கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. சாந்தி பாட்டியோட பேரன் சொன்ன மாதிரியே ஊர் மக்களை ஓடி போய் கூப்பிட்டான். ஊர் மக்களும் கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காமல் அந்த ஃபேக்ட்ரியை நோக்கி ஓடி போனாங்க. அந்த ஜமீன்தாரால் தான் அந்த ஊருக்கு மின்சாரம் இல்லாமல் போனதை நினச்சி அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர வச்சாங்க. அப்படி அந்த ஊர் மக்கள் அங்கே ஒரு போலீஸை வர வச்சாங்க. அங்கே வந்த போலீஸ் அந்த ஜமீன்தாரை கைது பண்ணாங்க. ஜமீன்தார் எவ்வளோ கதறியும் அந்த போலீஸ் ஜமீன்தாரை விடவே இல்லை. இப்படி அந்த ஊர் மக்களுக்கு நியாயம் கிடச்சிச்சு, மின்சாரமும் கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க.